14வது கேள்வி. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு பிரிவு 131 கீழ் செயல்படுவதை தவிர வேறு ஏதேனும் வகையில் செயல்பட தடை எதுவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். 131 என்னன்னா, ஆர்டிகிள் 131 என்னன்னா, இப்போ 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை, இல்லைன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இந்த டிஸ்பியூட்ஸ் வருது. இப்போ நம்ம காவேரி பிரச்சனை வந்துச்சு, தமிழ்நாடு கர்நாடகா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி நீட்டில் தமிழ்நாடுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆர்டிகிள் 131 என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்துடுங்க, நீங்கள் இப்போ ஹைகோர்ட்டுக்கெலாம் போகாதீங்க, சுப்ரீம் கோர்ட்டு தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுது. அதன்படி மட்டும்தான் செயல்படணுமா? இப்போ ஒரு 2 மாநிலத்துக்கு பிரச்சனை இருக்குது, 2 கான்ஸ்டியூஷனல் பாடிஸுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ 131 படி உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் வரணுமா, இல்லை ஹைகோர்ட்லேயும் கேஸை போட்டு நம்ம தீர்ப்பு வாங்கிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க இதை பற்றி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் இதுக்கு நாங்கள் பதில் சொல்லலை அப்படின்ட்டாங்க. 131 தெளிவாக சொல்லுது, உங்களுக்கு 2 கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்குள்ளே பிரச்சனை இருக்கா, கம் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 131 அப்படி சொல்லியிருக்கு. இவங்க நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லி இந்த 14 கேள்வியை முடிச்சிட்டாங்க. இப்போது 14 கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன பதில் அப்படின்னா, மறுபடியும் ஆளுநர்களின் கையிலேயே அந்த அதிகாரங்கள் போய் உட்காந்துருச்சு. அவங்க 6 மாதம் உட்காந்துருப்பாங்க, 12 மாதம் உட்காந்துருப்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் ஒவ்வொரு மசோதாக்கும் நீங்கள் ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கும். இல்லை நாளைக்கு தீர்ப்பு, இல்லை நாளைக்கு வழக்கு வரணும்னா இன்றைக்கி போடுவாங்க. இந்த மாதிரி மக்களோட வரிப்பணம் தான் செலவாகுது. மாநில அரசுகள் தான் அதிகாரம் இருக்குது. அது இதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க, 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது ஒரு மாநிலத்தில். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மட்டுமே முழு அதிகாரம் இருக்குது. ஆளுநர்கள் அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கிறது தான் அவங்களோட வேலை. ஏன்னா ஆளுநர்கள் நியமிக்கப்படுறாங்க குடியரசுத் தலைவரால். குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஓட்டு போட்டு, ஆனால் ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி இருந்துக்கோங்க, அதாவது ஒரு பாலம் மாதிரி இருங்க நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், நீங்கள் வந்துட்டு தடைக்கெல்லாம் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு அப்சர்வேஷன் தான், இந்த பதில்கள்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ பார்ப்போம் என்னென்ன நடக்குது, அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.